शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम्। தென்னாடுடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜ்ஞா சர்வவியாபி மகாபெரியவா சரணம். மாயப் பிறப்பருக்கும் மகாபெரியவா அடி போற்றி போற்றி. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஸ்ரீமாத்ரே நமஹ. போன கிளாஸ் நம்ம 36வது பேராகிராஃப் மட்டும் முடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இஃப் ஐ எம் ரைட், 36 மட்டும் முடிச்சிருக்கோம். பட் ப்ரொசீட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சில முக்கியமான கான்செப்ட்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த பேராகிராஃப் என்டர் ஆக போறோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஆக்சுவலி என்ன விஷயங்களை பார்த்துன்னு வரோம்னு பார்த்தாக்க, அம்பாளுக்கு 2 வடிவம் இருக்கு. 2 வடிவமா அம்பாள் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா. ஒன்னு ஸ்தூல ரூபம், இன்னொன்னு சூக்ஷ்ம ரூபம். ஸ்தூல ரூபம் அப்படிங்கிறது கிராஸ் ஃபார்ம், the physical form, the tangible form which can be seen by all of us through a vigraham form, இல்லைன்னா ஒரு படமாவும் பார்க்கலாம். சூக்ஷ்ம ரூபம் அப்படிங்கிறது நம்மளுடைய கண்களால அம்பாளை பார்க்க முடியாது. Instead, she can only be realized or experienced. Okay? இது ஃபர்ஸ்ட் கான்செப்ட். அப்போ அந்த ஸ்தூல ரூபமா இருக்கிற அம்பாளினுடைய வடிவினுடைய அழகெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துன்னு வந்துட்டோம். இப்போ அந்த சூக்ஷ்ம ரூபமா இருக்கிற அம்பாள் எப்படி இருக்கா அப்படிங்கறது தான் பார்த்துன்னு வரோம். அப்போ சூக்ஷ்ம ரூபம் அப்படிங்கறச்சே மந்திர வடிவமாகவும் தந்திர வடிவமாகவும் யோக வடிவமாகவும் இருக்கிற ரூபம் தான் சூக்ஷ்ம ரூபம். அப்போ மந்திர வடிவமா எப்படி இருக்கா அப்படின்னு பாக்கறச்சே, மந்திரங்களினுடைய அந்த திவ்யமான ஒலி வடிவமா இருக்கா. ஓகே, அந்த ஒலி வடிவமா தான் நம்ம அம்பாளை அனுபவிக்க முடியும். விச் மீன்ஸ் அம்பாள் கேன் பி எக்ஸ்பீரியன்ஸ்ட் த்ரூ த டிவைன் சாண்ட் வைப்ரேஷன்ஸ். இன் அதர் வேர்ட்ஸ் த்ரூ சவுண்ட். அந்த சவுண்டுங்கிறது சாதாரணமா நமக்கு அங்க வர சவுண்டு கிடையாது. இட்ஸ் a divine sound which gives a sort of vibration through the chanting or the ஜபம். ஓகேவா? அந்த மந்திரங்களை ஜபம் பண்ணியதன் மூலமாக அதிலிருந்து எழும்பக்கூடிய ஒலியின் வடிவமாக அம்பாள் சூக்ஷ்ம ரூபமா அனுகிரகம் பண்ணிட்டு வரா. தந்திர ரூபம் யோக ரூபம் அப்படிங்கறச்சே, தந்திர வடிவமாக அம்பாள் இருக்கா அப்படின்னு கேட்டாக்க, நமக்குள்ள ஒரு ஆற்றல் சக்தி இருக்கு. அதாவது ஒரு எனர்ஜி இருக்கு. ஓகே, அந்த எனர்ஜியின் வடிவமாக, அந்த ஆற்றலின் வடிவமாக நம்ம அம்பாளை அனுபவிக்க முடியும், ரியலைஸ் பண்ண முடியும். ஓகே, அந்த டிவைன் எனர்ஜியானது எப்படி இருக்கு அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு. அந்த கான்செப்ட்ஸை பார்த்துட்டு டைம் இருந்ததுன்னா பேராகிராஃப்குள்ள போய் பார்க்கணும். ஓகேவா? சோ அந்த டிவைன் எனர்ஜியை நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்ணணும், இதெல்லாம் நம்ம தியரட்டிக்கலா அப்படியே சும்மா பார்த்து கேட்டுக்க முடியுமே தவிர அப்சல்யூட்டா அதை ஃபாலோ பண்ண முடியுமான்னு கேட்டா இட்ஸ் a big question mark. அது ஏன் என்னங்கிறத நம்ம அப்படியே பார்த்துன்னு வருவோம். ஸோ
மந்திர வடிவமா இருக்கச்சே அந்த ஒலியின் வடிவமா அவளை அனுபவிக்க முடியும். ஆல்சோ அந்த மந்திரங்கள் ரூபமா அவளுடைய ஒரு ஸ்வரூபத்தை மென்டலி மனசார விஷுவலைஸ் பண்ணிண்டு அந்த மந்திரங்களையே தியானம் பண்ணிட்டு, ஜபம் பண்றது ஒண்ணு, தியானம் பண்றது ஒண்ணு. ஜபம் பண்றதுங்கிறது ராம ராம ராமன் சொல்றோமா, மரா 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 சொல்றோமான்னு நமக்கே தெரியாது. ஓகே, சோ ஜபம் பண்றதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அந்த மந்திரங்களை தியானம் பண்ணிட்டே வச்சே அம்பாளினுடைய அந்த திவ்ய வடிவத்தை விஷுவலைஸ் பண்ணிக்கிறோம் பார்த்தேளா. அந்த 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 ஸ்வரூபமும் சூக்ஷ்ம ரூபம் தான். ஓகே, இப்ப தந்திர வடிவம் யோக வடிவம் அப்படிங்கறச்சே நமக்குள்ள இருக்கிற ஒரு டிவைன் எனர்ஜி, ஒரு ஒரு ஆற்றல் சக்திய ஆக்டிவேட் பண்ணி அது மூலமா அம்பாளை அனுபவிக்கிறது, அம்பாளை ரியலைஸ் பண்றது, அது ஒரு வழி. ஓகே, இப்போ இந்த மந்திர ரூபம் அப்படிங்கறச்சே நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அம்பாள் பஞ்சதசாட்சரி வடிவா இருக்கா அப்படின்னு பார்த்தோம். அது 3 பாகமா அவளுடைய தேகத்துல எப்படி பிரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதையும் பார்த்தோம். சோ திருப்பி ஐ எம் நாட் கோயிங் டீப்பர் இன்டு இட். சரியா? இப்போ ஒரு ஆற்றல் சக்தியா அம்பாள் இருக்கா அப்படிங்கறத பார்த்தோம் இல்லையா? அந்த ஆற்றல் சக்திக்கு பேரு தான் குண்டலினி சக்தி. நம்ம நிறைய இந்த யோகா கிளாஸ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்ல எல்லாம் பார்த்திருப்போம். குண்டலினி யோகா, ஹத யோகா அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஓகே, அதெல்லாம் ஜஸ்ட் நம்ம பிசிக்கலா பண்ற ஒரு விஷயம். ஓகே, ஆசனாஸ் இருக்கும், மெடிடேஷன் டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லி தருவா. பட் அந்த குண்டலினி சக்தியை ஆக்சுவலா ஆக்டிவேட் பண்றதுக்கான பவர் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டா the answer will be a big no. Okay, it is not impossible, but it is highly difficult. ஓகேவா? அது மகான்களுக்கே சாத்தியமான ஒரு விஷயம். அந்த குண்டலினி எனர்ஜியை ஆக்டிவேட் பண்றதுங்கிறது அவ்வளவு சுலபமான ஒரு ப்ராசஸ் கிடையாது. ஓகே, சோ அந்த குண்டலினி சக்தி, குண்டலினி எனர்ஜி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டாக்க அப்படியே நான் சொல்ல சொல்ல அப்படியே விஷுவலைஸ் பண்ணிப்போம். சரியா? சோ இப்ப நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போறோம்னாக்க சக்ராஸ். ஓகே, நம்ம தேகத்துக்குள்ள சக்ராஸ் சூக்ஷ்ம வடிவமா இருக்கு. சரியா? அம்பாளை யாரு எப்படி வேணா வணங்கலாம், அவாவா இஷ்டத்துக்கு, அவாவா விருப்பத்துக்கு, அவாவா சௌரியத்துக்கு வணங்கலாம் அப்படிங்கிற லிபர்ட்டி நமக்கு அம்பாளே கொடுத்துருக்கான். ஓகே, வெளிப்புறமா வணங்கலாம், மந்திர ரூபமா வணங்கலாம். பட் இந்த இன்னர் கான்சியஸ்னஸ், நமக்குள்ள இருக்கிற அந்த இன்னர் கான்சியஸ்னஸ் தட்டி விட்டு, எழுப்பி விட்டு, அது மூலமா அம்பாளை எப்படி அனுபவிக்கிறது அப்படிங்கறச்சே சக்ராஸ்னா என்ன, அது எப்படி வேலை பார்க்கறது அப்படிங்கறத ஒரு ஒரு மேலோட்டமா பார்க்கலாம். ஓகே, டீப்பரா போனோம்னா போயிட்டே இருக்கும். ஒரு 4 கிளாஸ் 5 கிளாஸ் 8 கிளாஸ் கூட தேவைப்படும். நமக்கு அவ்வளவு அவசியம் இல்லை. ஸோ என்ன அவசியம் இல்லைன்னு அதான் இந்த செஷனுக்கு எவ்வளவு தேவையோ அதை மட்டும் நான் கன்வே பண்றேன். எனக்கு எவ்வளவு தெரியுமோ அதை கன்வே பண்றேன். ஓகேவா? சோ சக்ராஸ், குண்டலினி சக்தி அப்படின்லாம் வச்சேன். ஃபர்ஸ்ட் குண்டலினி சக்தினா என்னன்னு பார்த்தோம். அது ஒரு விதமான நமக்குள்ள இருக்கிற ஒரு ஆற்றல் சக்தி. ஓகே, ஒரு எனர்ஜி ஃபார்ம். ஓகேவா? அந்த எனர்ஜி ஃபார்ம் எப்படி இருக்குன்னு கேட்டாக்க ஒரு பாம்புனுடைய வடிவமா இருக்கு. அப்படியே விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பாம்பு எப்படி இருக்கும்? ஒரு காயில் மாதிரி சுத்தின்னு இருக்கு பாம்பு. கொசுவத்தி எப்படி கொசுவத்தி சுருள் பார்த்திருப்போம்ல அந்த காலத்துல எல்லாம் இருக்கும். அந்த கொசுவத்தி சுருள் எப்படி இருக்கும் அந்த மாதிரி சுத்தின்னு இருக்கு. 3 சுத்துன்னு இல்ல, ஒரு 3 சுத்து தான். ஓகேவா? அந்த சக்தியானது ஒரு பாம்பினுடைய வடிவமாக சுருண்டு இருக்கு. ஓகே, சுருண்டு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாக்க நம்ம தேகத்தினுடைய இடுப்புக்கு கீழே தொடைக்கு மேல இருக்கிற பகுதியில இருக்கு. ஓகே, அது என்ன பகுதிங்கிறதுலாம் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொல்லிட்டே வரேன். சுருண்டு படுத்து தூங்கின்னு இருக்கு. ஆக்சுவலி ஒரு டார்மெண்ட் ஸ்டேட்ல இருக்கு. ஓகேவா? செயலற்றதாக இருக்கு, ஆனா எனர்ஜி இருக்கு, சக்தி இருக்கு. அதுதான் குண்டலினி சக்தி. அந்த குண்டலினி சக்திய நம்ம எழுப்பி விடணும். தூங்கிட்டு இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? எழுப்பி விடணும். எப்படி எழுப்பணும் அப்படின்னு கேட்டாக்க இந்த மந்திரங்களினுடைய ஜபத்தினால, மந்திரங்களை தியானம் பண்றதுனால, நம்மளுடைய யோக முறைகள்னால அந்த எனர்ஜி அப்படி தட்டி எழுப்பி விட்டோம்னுமே ஆனாக்க
அந்த எனர்ஜியானது, அந்த ஆற்றல் சக்தியானது ஸ்லோவா நம்ம உடம்புக்குள்ள, நான் அது என்ன ஸ்பாட் சொன்னேன், இடுப்புக்கு கீழே தொடைக்கு மேலேங்கிற ஸ்பாட் சொன்னேன் இல்லையா, அங்கே இருந்து அப்படியே டிராவல் ஆகி அப்படியே வரும். அப்படியே வரைச்சு அந்த எனர்ஜியானது எப்படி டிராவல் ஆகும்னா, அதுக்கு ஒரு வழி வகுத்துண்டு, ஓகே, வழி வகுத்துண்டு டிராவல் ஆகி வருது இல்லையா. ஒரு பாயிண்ட்ல அப்படி டிராவல் ஆகி வரைச்சு ஒரு ஸ்டாப்பிங், பஸ் ஸ்டாப் இருக்கிற மாதிரி ஒரு ஹால்ட். அந்த ஸ்டாப்ல என்ன ஆகும்னா, அந்த ஸ்பெசிபிக் ஸ்பாட்ல இருக்கிற எனர்ஜி ஆக்டிவேட் ஆகும். ஓகே, கீழே இருக்கிற ஸ்பாட்ல குண்டலினி எனர்ஜி தூங்கின்னு இருக்கு. அத மந்திர ஜபம் மூலமாவும் தியான முறை யோக முறை மூலமாவும் நம்ம ஆக்டிவேட் பண்ணி அதை எழுப்பி விட்டு மேல் நோக்கி அத போகிறதுக்காக வழிவகுத்து விடுறோம். வழிவகுத்து விடுறச்சே அந்த கீழ்ப்பகுதி, நம்ம தொப்புளுக்கு கீழே தொடை பகுதிக்கு மேல அந்த பகுதியிலிருந்து மேல் நோக்கி ஊர்துவமா அப்பர் டைரக்ஷன்ல அப்படி மேல் நோக்கி டிராவல் ஆகி வரைச்சே நிறைய ரீஜியன்ஸ் அது கிராஸ் பண்றது, நிறைய பகுதிகளை அது கிராஸ் பண்றது. அப்படி கிராஸ் பண்றச்சே ஒரு சில பர்டிகுலர் ஸ்பாட்ஸ்ல இருக்கிற வேற சில எனர்ஜிகளை அது எழுப்பி விடுறது, ஆக்டிவேட் பண்றது. ஓகேவா? சோ அந்த பர்டிகுலர் ஸ்பாட்ல வேற எனர்ஜியை ஆக்டிவேட் பண்ற இடத்துல எல்லாம் ஒரு சக்கரா இருக்கு. ஓகே, அப்படி ஆக்டிவேட் பண்ணி 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 கீழே இருந்து ஊர்துவமா அப்படி மேல வந்து இந்த போர்ஷனை டச் பண்றது. அந்த சக்தியானது இந்த போர்ஷனை டச் பண்றச்சே அங்க ஆல்ரெடி சிவமானவர் இருக்க. இந்த சக்தியானது டிராவல் பண்ணி இந்த போர்ஷனை டச் பண்றச்சே சிவசக்தி ஐக்கியம் ஏற்படுறது. சிவசக்தி ஐக்கியம்ங்கிறது என்ன? சிவனும் சக்தியும் ஐக்கியமாறுது, மெர்ஜ் ஆறுது. So here they are not two individual energies. They are not two individual deities, whereas சிவ சக்தி ஐக்கிய ஸ்வரூபமா இந்த சஹஸ்ராரத்துல இருக்கா இல்லையா, அந்த சஹஸ்ராரத்துல இருக்கச்சே அவா ரெண்டு பேரும் ஐக்கியமாறச்சே நமக்கு எப்பேற்பட்ட ஒரு கான்சியஸ்னஸ், எப்பேற்பட்ட ஒரு ரியலைசேஷன், எப்பேற்பட்ட ஒரு பேரானந்தம் கிடைக்கிறதோ அதுதான் அமிர்தம், அதுதான் பிளிஸ், த அல்டிமேட் பிளிஸ். ஓகே, இப்போ அந்த குண்டலினி சக்தி என்ன பண்றதுங்கிறத பார்த்தோம். ஜஸ்ட் டு ரிப்பீட், கீழே இருந்து மேல் நோக்கி ஒரு இடமா ஒரு ஸ்பாட்ல ஒரு எனர்ஜியை ஆக்டிவேட் பண்ணி விட்டு தட்டி விட்டு அந்த எனர்ஜி எல்லாம் சேர்ந்து அப்படியே மேல வந்து அந்த சக்தி சிவனோடு ஐக்கியமாகி ஒரு பேரானந்த நிலையில இருக்கா எங்க, இந்த இடத்துல. சரியா? இதுதான் சக்ராஸினுடைய வேலைப்பாடு. இப்போ எந்த இடத்துல எந்த சக்ரா இருக்கா அப்படிங்கறத பார்க்கணும். ஓகேவா? மெயினா 6 சக்ராஸ். ஓகே, அந்த 6 சக்ராஸ் வந்து எங்க அப்படின்னு பாக்கறச்சே, see, I already told you we are not going deeper into the chakra concept. அது ரொம்ப அப்படியே போயிட்டே இருக்கும். நமக்கு இப்ப தேவையானது இந்த 6 சக்கரங்கள் பிளஸ் 1 7. ஓகே, அது என்னங்கறத மட்டும் பார்த்துடலாம். நான் உங்களுக்கு வந்து நீங்க ஜஸ்ட் லிசன் பண்ணிக்கோங்க, ஏன்னா நோட் பண்ணிட்டே லிசன் பண்றது கொஞ்சம் சிரமமா இருக்கும் இந்த பர்டிகுலர் கான்செப்டுக்கு. நான் தனியா உங்களுக்கு வந்து கூகுள் பண்ணாலே கிடைக்கும், பட் அந்த சிரமம் உங்களுக்கு வேண்டாம், நான் ரெடியா வச்சிருக்கேன், அதை உங்களுக்கு குரூப்ல ஷேர் பண்ணிடுறேன். சரியா? சோ முக்கியமா நம்ம உடம்புக்குள்ள, நம்ம தேகத்துக்குள்ள 6 சக்கராஸ் இருக்கு. சரியா? அந்த 6 சக்கராஸ், இது ரொம்ப அழகா ஆச்சாரியால் வந்து சௌந்தர்ய லஹரியோட 9வது பேராகிராஃப்ல பியூட்டிஃபுல்லா அழகா சொல்லியிருக்காரு. சரியா? மஹிமூலாதாரே கமபி மணிபூரே ஹுதவஹம் ஸ்திதம் ஸ்வாதிஷ்டானே ஹிருதி மருதமாகாசமுபரி மனோபி ப்ரூமத்யே சகலமபி பித்வா குலபதம் சஹஸ்ராரே பத்மே சஹரஹசி பத்யா விஹரசே. இதான் ஸ்லோகம். ஓகே, ஸ்லோகத்தோட அர்த்தத்துக்குள்ளன்ட்டு நான் போகல, பட் சக்கராஸ் எக்ஸ்பிளைன் பண்றச்சு இந்த ஸ்லோகமும் புரிஞ்சிடும். சௌந்தரலஹரி பாடாந்திரமா பண்ணிட்டு இருக்கிறவா அதை போய் இன்னொரு தடவை உட்காந்துட்டு கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க. ஓகே, சோ என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த பராசக்தியானவள் நம்ம தேகத்துக்குள்ள
சக்ராஸா இருக்கா? சக்ராஸ் அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல சொல்றோம், சட்டில் எனர்ஜி, ஒரு ஆற்றல் சக்தியா இருக்கா. சரியா? அந்த ஆற்றல் சக்தியா இருக்கச்சே அவ என்ன பண்றா? அந்த சக்தியின் அந்த காம்போசிட் சக்தியினுடைய பெயர் என்னது? குண்டலினியா இருக்கா. ஓகே. அந்த குண்டலினி சக்தியானவள் நம்ம தேகத்துக்குள்ள ஒரு ஒரு ஸ்பாட்ல ஒரு ஒரு பாயிண்ட ஆக்டிவேட் பண்றச்சே, ஆல்ரெடி நம்ம நிறைய தடவை பார்த்திருக்கோம், நிறைய சொல்லியிருக்கேன். அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் இருக்கு. இதை நன்னா நம்ம மனசுல நன்னா ஆணித்தனமா பதிய வச்சுக்கணும். சரியா? ஏன்னா பரமாத்மாவை வெளியில தேடிட்டு போறவளோட வழிபாட்டு முறை ஒரு மாதிரி இருக்கும். நமக்குள்ளேயே நம்ம தேடணும் அப்படிங்கிறதுதான் நம்ம ஆச்சாரியால் நமக்கு வழிவகுத்து கொடுத்த ஒரு வழிமுறை. அத்வைத பரமா நமக்கு வழிவகுத்து கொடுத்த ஒரு வழிமுறை அப்படிங்கறச்சே, ஒரு பாதை அப்படிங்கறச்சே, அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் உள்ளது அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட். அப்போ வெளியில இந்த அண்டம், இந்த பிரபஞ்சமானது, அது உண்டானதுக்கான பேஸ் என்னது? பஞ்சபூதங்கள். அதே நான் நிறைய தடவை நம்ம செஷன்லயே சொல்லியிருக்கேன், அதே பஞ்சபூதங்கள் நம்ம தேகத்துக்குள்ளயும் இருக்கு. அந்த தேகத்துக்குள்ள எந்தெந்த தத்துவமா என்னென்ன சக்கராஸ் இருக்கு அப்படிங்கிறதுதான் இந்த சௌந்தரலஹரி பேராகிராஃபினுடைய தாத்பரியம். ஆல்சோ நம்ம இனிமே பார்க்க போற விஷயங்களினுடைய அந்த கான்செப்டும் தெரிஞ்சுட்டாதான் லலிதா சஹஸ்ரநாமத்தையும் ஓரளவுக்கு சில புரிஞ்சுக்க முடியும். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றா அப்படின்னு கேட்டாக்க, மூலாதாரத்துல இந்த சக்கராசினுடைய பேர் தான் நான் ஒன்னா சொல்றேன். ஓகே. மூலாதாரத்துல பூதத்துவமா இருக்கா. ஓகே. அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் இருக்கு. அண்டத்துல பஞ்சபூதங்கள் பரவி இருக்கு. அந்த பஞ்சபூதங்கள் நம்ம தேகத்துக்குள்ளயும் இருக்கு. நம்ம தேகத்துக்குள்ள எப்படி எங்க இருக்குங்கிறது தான் இப்ப பாக்கணும். ஓகே. அப்போ மூலாதாரத்துல பூதத்துவமா அந்த பராசக்தியானவள் இருக்கா. அப்ப மூலாதாரத்துடைய ஸ்பாட் என்ன? நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன்? தொப்புளுக்கு கீழே தொடைக்கு மேல அப்படிங்கறச்சே நம்மளுடைய ஆசன வாயில் இருக்கு இல்லையா? அந்த ஆசன வாயிலுக்கும் நம்மளுடைய ஜெனிட்டல் ஆர்கனுக்கும் பிறப்புறுப்புக்கும் நடுவுல ஒரு ஸ்பாட் இருக்கு. அப்படியே நீங்க கற்பனை தான் பண்ணிக்கணும். ஏன்னா ஆசிட்டிஸ் இதெல்லாம் சூக்ஷ்ம ரூப வர்ணனை தான். ஓகேவா? அதனால நான் சொல்ற ஸ்பாட் எல்லாம் அப்படியே கண்ணை முடிந்து விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. உடனே நம்ம அந்த சக்கராஸ் ஆக்டிவேட் பண்ண முடியுமான்னு கேட்டா நாட் பாசிபிள். பட் அட்லீஸ்ட் ஏதோ கொஞ்சத்துக்கு கொஞ்சம் அனுபவிக்கலாம் இல்லையா? சோ அம்பாள் நம்ம தேகத்துக்குள்ள பூதத்துவமா மூலாதாரம் அப்படிங்கிற அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்பாட்ல இருக்கா. அந்த மூலாதாரமானது நம்ம தேகத்துல எங்க இருக்குன்னு கேட்டாக்க ஆசன வாயிலுக்கும் பிறப்புறுப்புக்கும் நடுப்புல இருக்கிற ஸ்பாட் தான் மூலாதாரம். அங்க இருக்கிற சக்கராக்கு பேரு மூலாதாரம். அப்போ குண்டலினி சக்தி, குண்டலினி சக்தியின் வடிவமாக இருக்கும் அந்த அம்பாள் மூலாதாரத்துல பூதத்துவமா உறங்கின் இருக்கா ஃபர்ஸ்ட். ஓகே. அவளை நம்ம ஆக்டிவேட் பண்ணி விடணும். இப்ப தட்டி எழுப்பி விடணும். எப்படி எழுப்ப போறோம்? மந்திர ஜபம் பண்ணி 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 அவளை மனசால அந்த மந்திரங்களை தியானம் பண்ணி அவளை தியானம் பண்றதோட, ஏன்னா மந்த்ரா ஈக்குவல்ஸ் டு அம்பாள். கரெக்டா? மந்திரம் வேற, அம்பாளினுடைய அந்த மந்திரங்கள் வேற, அம்பாள் வேறங்கிறது கிடையாது. ஓகே. சோ அந்த மந்திர வடிவமாக அம்பாளை தியானம் பண்ணி, மந்திரங்கள் மூலமா தியானம் பண்ணி அந்த குண்டலினி சக்திய மூலாதாரத்துல இருந்து தட்டி எழுப்பி ஆக்டிவேட் பண்றச்சே அந்த குண்டலினி சக்தியானது ஸ்லோவா மேல அப்படியே டிராவல் ஆகுது. அதுக்குன்னு ஒரு வழிவகுத்துண்டு டிராவல் ஆகுது. ஓகே. இந்த வழிவகுத்துண்டுன்னு நான் சொன்னேன் பத்தேலா, அந்த வழிக்கு பேர் தான் சௌந்தரலஹரியோட 9வது பேராகிராஃப்ல இப்ப நான் வாசிச்ச பேராகிராஃப்ல குலபதம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும். புக்கு பக்கத்துல வச்சுட்டு இருக்கேன்னா அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இந்த குலபதம் அப்படிங்கிறதுங்கதான் அந்த வழி. பாத் அதான் வழி. ஓகே. அந்த குலபதம் அப்படிங்கிற வழி மூலமா, இது ஸ்பிரிச்சுவல் டேர்ம். ஓகே. ஆக்சுவலி என்னன்னு கேட்டேன்னா சுஷும்னா நாடி, சக்ரா டேர்ம்ஸ்ல பார்த்தேள் அப்படின்னாக்க சுஷும்னா நாடி வழியாதான் டிராவல் ஆக போறது அந்த பாம்பின் வடிவமாக இருக்கும் அந்த சக்தியானது. ஓகேவா? சுஷும்னா நாடி தான் குலபதம். விநாயகர் அகவல் பாராயணம் பண்றவாளுக்கு
அர்த்தத்தோட பாராயணம் பண்ணேன்னா இந்த குண்டலினி யோகத்தை அப்படியே ஜம்முன்னு அனுபவிக்கலாம். ஔவையார் அவ்வளோ அழகா ஸ்லோகமா கொடுத்திருக்கா. அதுக்கு வியாக்கியானம் பெரியவா அங்கங்க அவருடைய உபன்யாசங்கள்ல ஒரு சின்ன குழந்தைக்கு கூட புரியுற மாதிரி சொல்லியிருக்க. அதே மாதிரி சௌந்தர்ய லஹரியில புரியாத கான்செப்ட்ஸ் எல்லாம் கூட பெரியவா தெய்வத்தின் குரல் 6ஆம் பகுதியில அவ்வளவு அழகா, அதாவது ஸ்லோகம்னா என்னன்னு தெரிய வேண்டாம், சம்ஸ்கிருதம்னா என்னன்னு தெரிய வேண்டாம், ஸ்பிரிச்சுவாலிட்டி பத்தி தெரிய வேண்டாம், டைரக்டா ஒரு ப்ரீகேஜி லெவல்ல புத்தி இருக்கிறவாளுக்கே அதை படிச்சா நன்னா புரிஞ்சுக்கலாம். அவ்வளவு அழகா மகாபெரிவா சிம்பிளா ஒரு ஆழமான விஷயத்த எவ்வளவு சிம்பிளா சொல்ல முடியுங்கிறது பெரியவா கிட்ட இருந்து தான் கத்துக்கணும். ஓகே, அப்போ அவர் சொன்ன வியாக்கியானத்துல இருந்து தான் நான் இப்ப இந்த எல்லாத்தையும் எடுத்து நான் உங்களுக்கு கன்வே பண்றேன். சரியா? அப்போ அந்த குலபதம் அப்படிங்கிறது சுஷும்னா நாடி. ஔவையாரும் அந்த குண்டலினி யோகாவை அழகா, ஐ திங்க் 9th பேராகிராஃப்னு நினைக்கிறேன், 9 வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புலக் கதவை அடைப்பதும் காட்டி ஆராதார தங்குச நிலையும் பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்தே அப்படின்னு அழகா சொல்லிட்டு வரா. அந்த சுஷும்னா நாடி வழியா குண்டலினி சக்தியானது இப்ப அப்வர்ட்ஸா டிராவல் ஆக போறது. டிராவல் ஆச்சு ஒரு இடத்துல ஒரு சக்தியை ஆக்டிவேட் பண்றது. குண்டலினி சக்தி ஆல்ரெடி அதோட பேஸ் என்னதுன்னு கேட்டேன்னா மூலாதாரம். அப்படி டிராவல் ஆகி வரச்சே அடுத்தது அந்த சக்தியானது, அந்த சக்தின்னு சொல்றச்சே அம்பாள், பராசக்தி. அம்பாள் இங்க ஒரு டிவைன் காஸ்மிக் எனர்ஜி வடிவமா இருக்கா. ஓகே, பரம்பொருளா அந்த எனர்ஜி வடிவமா இருக்கச்சே அது இதுன்னு தான் நம்ம சொல்லுவோம். அவள் இவள் அப்படின்னு சொல்ல மாட்டோம், எனர்ஜி அப்படிங்கறதுனால. ஓகே, அப்ப அந்த குண்டலினி சக்தியான எனர்ஜியா இருக்கிற அந்த அம்பாள் அப்படி மேல் நோக்கி வரச்சே மூலாதாரத்துல இருந்து எழுந்துட்டு வரா இல்லையா, வரச்சே அடுத்த ஸ்பாட் அவ எங்க கிராஸ் பண்ண போறா அப்படின்னு கேட்டாக்க, மூலாதாரத்துல பூதத்துவமா இருந்தாளா, அடுத்த ஸ்பாட் சுவாதிஷ்டான சக்கரம். அந்த சுவாதிஷ்டான சக்கரம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாக்க நம்மளுடைய தொப்புள் பகுதிக்கு கீழே இருக்கு. சுவாதிஷ்டான சக்கரம் எங்க இருக்கு? தொப்புள் பகுதிக்கு கீழே. மூலாதாரம் எங்க இருக்கு? தொப்புள் பகுதிக்கும் நம்மளுடைய பிறப்புறுப்பு பிரைவேட் பார்ட்டுக்கும் நடுப்புல இருந்துதா, அந்த மேல வச்சு ஜஸ்ட் பிலோ தி நேவல் பாயிண்ட் தான் சுவாதிஷ்டான சக்கரம். அங்க அக்னி தத்துவமா இருக்கா. ஏற்கனவே பார்த்தோம், பஞ்சபூதங்களானது நம்ம தேகத்துக்குள்ளேயே இருக்கு. எப்படி இருக்குங்கிறத தான் இப்ப பார்த்துட்டு வரோம். அப்ப அக்னி தத்துவமா சுவாதிஷ்டான சக்கரத்துல நம்மளுடைய தொப்புளுக்கு கீழே, நாபிக்கு கீழே அக்னி தத்துவமா அம்பாள் அங்க டச் பண்ணி அந்த அந்த டச் பண்ணிட்டு வர, நாம தான் அவளை ஆக்டிவேட் பண்றோம் மந்திர ஜபம் தியானம் மூலமா. ஓகேவா? அதை தாண்டி அடுத்தது எங்க வரா அப்படின்னு கேட்டாக்க ஜல தத்துவமாக மணிபூரக சக்கரம். அந்த மணிபூரக சக்கரம் எங்க இருக்குன்னு கேட்டாக்க எக்ஸாக்டா அந்த நேவல் போர்ஷன், வயிற்று பகுதி. ஓகே, இங்க ஜல தத்துவமாக மணிபூரக சக்கரத்துல அந்த எனர்ஜியை ஆக்டிவேட் அடுத்தது பண்ணிட்டு நெக்ஸ்ட் எகெயின் சுஷும்னா நாடி வழியா குலபதம் அது மூலமா எப்படி வரா அப்படின்னு கேட்டாக்க வாயு தத்துவமாக அநாகத சக்கரத்துக்கு வர. தொப்புளுக்கு மேல நம்மளுடைய ஹிருதயம் இருக்கு. சோ அநாகத சக்கரம் அப்படிங்கிறது எக்ஸாக்டா நம்மளுடைய ஹிருதய பகுதி. ஓகேவா? அதான் அநாகத சக்கரம். அங்க அந்த அநாகத சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணிட்டு அதுக்கும் மேல என்ன பண்றா அப்படின்னு கேட்டாக்க விசுத்தி சக்கரத்துல ஆகாச தத்துவமாக இருக்கா. அந்த விசுத்தி சக்கரம்ங்கிறது எங்க இருக்குன்னாக்க இங்க அநாகதம் பார்த்தோம் ஹிருதய பகுதியில, அதுக்கு மேல தொண்டையில கீழேர்ந்து மேல் நோக்கி தானே வரான்னு பார்த்தோம். ஊர்துவமாக வரான்னு பார்த்தோம் இல்லையா? ஊர்துவம்னா மேல் நோக்கி. ஓகே, ஊர்துவ குன்றம்னு பார்த்திருப்போம், இப்படி மேல நெத்தியில இட்டுக்கிறது. சோ ஊர்துவம்னாக்கா மேல் நோக்கி வருது. அப்போ ஹிருதயத்துக்கு மேல தொண்டை பகுதியில வாயு தத்துவமாக இருக்கா. நமக்குள்ளேயே அம்பாள் இவ்வளவு அழகா இருக்கா. அத நம்ம அத ரியலைஸ் பண்றதுக்கு நமக்கு ஒரு தகுதி இல்லாதவாளா நம்ம எல்லாம் இருக்கோங்கிறது வருத்தத்துக்குரிய விஷயம். பட் அட்லீஸ்ட் இருக்காங்கிறதையாவது நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? சோ இங்க வாயு தத்துவமாக நம்ம தொண்டை பகுதியில அநாகத சக்கரத்துல இருக்கிறவ
சாரி, நான் வந்து தப்பா சொல்றேன். விசுத்தி சக்கரம். தொண்டை பகுதியில விசுத்தி சக்கரத்துல ஆகாச தத்துவமா இருக்கா. நான் ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன், மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். அநாகத சக்கரத்தில இருந்து மேல வரச்சே தொண்டை பகுதியில ஆகாச தத்துவம், த எலிமெண்ட் ஆஃப் ஸ்பேஸ், ஆகாச தத்துவமாக விசுத்தி சக்கரத்துல தொண்டை பகுதியில அந்த சக்தியானது இருந்துட்டு அங்கேருந்து மேல வரச்சே என்னாருது, தொண்டைக்கு மேல இருக்கச்சே இந்த பகுதி புருவ மத்தி. அதனாலதான் நம்ம நெத்தி போட்ட இந்த இடத்துல வச்சுக்கணுங்கிறது. ஓகே. சில பேரு, நிறைய பேரை நான் பாக்குறேன், நான் இப்ப என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் அதான் சொல்லிட்டே இருப்பேன், இந்த மூக்கு கிட்டக்க வச்சுக்கிறான், புருவத்துக்கு கீழே வச்சுக்கிறான், விச் இஸ் வெரி ராங். இந்த இந்த புருவ மத்திய ஸ்பாட் பண்ணி அந்த புருவம் ஸ்டார்ட் ஆற இடத்துல நம்மளுடைய நெத்தி பொட்டானது இருக்கணும். அது வந்து என்ன அப்படின்னு கேட்டாக்கா மனஸ்தத்துவமாக, ஆக்ஞா சக்கரம் இங்க மனஸ்தத்துவமா இருக்கு. நெத்தி போட்டு எதுக்கு வச்சுக்கிறோம்னாக்க இந்த எனர்ஜி எல்லாம் சேர்ந்து இங்கதான் வந்து அக்யூமுலேட் ஆகுது. அப்ப அந்த கான்சென்ட்ரேஷன் பவர் நமக்கு வரணுங்கிறதுக்காக தான் நம்ம சனாதன தர்மத்துல இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இன்சிஸ்ட் பண்றான். அதனுடைய தாற்பயம் நிறைய பேருக்கு தெரியல, தெரிஞ்சாலும் ஒத்துக்க மாட்டேங்கிறான். ஏன்னா அவ படிச்சு தெரிஞ்சுக்கிறதுல, 4 பேர் சொல்லி கேட்கறதுனால அனுபவபூர்வமா பை பிராக்டிஸ் தான் கிடைக்கும். இப்ப நான் சொல்றேன் இதெல்லாம் பொய் அப்படின்ட்டு நீங்க வந்து, நீங்கன்னா நீங்க உங்களை சொல்லல, ஜென்ரலா நான் சொல்றேன். இப்ப நான் 4 பேர் சொல்றதை கேட்டுக்கிறேன், எனக்கு அது அனுபவம் ஆயிருக்கு, நான் அதை அனுபவிக்கிறேன் இல்லையா. நிறைய பேர் என்ன பண்றா, கேட்ட விஷயங்களை பிராக்டிஸ் பண்ணாமையே கமெண்ட் பண்ணி அது தப்பு, அதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்றான். அது 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 ரொம்பவே ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். ஓகே. எதுக்கு நம்ம சனாதன தர்மத்துல இந்த நெத்தி பாழ நெத்தியா இருக்கக்கூடாது, புருஷாலா இருந்தாலும் சரி ஸ்திரீகளா இருந்தாலும் சரி, நெத்தியில இந்த ஃபோக்கல் பாயிண்ட் இங்கதான் இருக்கு, நெத்தியில இருக்கு. அந்த ஃபோக்கல் பாயிண்ட்ங்கிறது நம்ம தேகத்துல இருக்கிற எல்லா எனர்ஜியோட ஒரு ஜாயினிங் பாயிண்ட் இதுதான். ஓகேவா. அதனாலதான் அது எல்லாத்தையும் சேர்த்து அந்த குங்குமத்து மூலமா நம்ம வந்து அதை அக்யூமுலேட் பண்ணி அந்த எனர்ஜியை சேர்த்து வச்சுக்கிறோங்கிறதுக்கு தான் அந்த நெத்தி போட்டு. அப்போ ஆக்ஞா சக்கரத்துல மனஸ்தத்துவமாக இரு புருவங்களுக்கு மத்தியில இருக்கா. பொட்டை அப்படி கீழே இறக்கி வச்சுட்டோம்னா அந்த எனர்ஜி மேல ஏறறதுக்கு ஒரு ஆப்ஸ்டக்கிளா இருக்கும். நெத்தி போட்ட நிறைய பேர் நான் இன்னைக்கும் பாக்குறேன், இங்க வைக்கிற, விச் இஸ் வெரி ராங். அந்த எனர்ஜி மேல போறதுக்கு அது தடையா இருக்கும். அது இல்லாதக்கு அது ஜாயின் ஆற இடத்துலயே அந்த பொட்டை வச்சுட்டான்னா அந்த பொட்டானது, அந்த குங்கும பொட்டானது, நாட் த ஸ்டிக்கர் பிந்தி, குங்கும பொட்டானது அந்த எனர்ஜி எல்லாம் அட்ராக்ட் பண்ணக்கூடிய சக்தி அந்த குங்குமத்துக்கு இருக்கு. அதனால நெத்தி பொட்டை இங்க வச்சுக்கிறோம். சோ அம்பாள் அந்த பராசக்தியின் வடிவமாக, ஆற்றலின் வடிவமாக ஆக்ஞா சக்கரத்துல மனஸ்தத்துவமாக இங்க இருக்காளா. இப்ப இது எல்லாம் எப்படி மேல டிராவல் ஆறுது, குலபதம் சுஷும்னா நாடி வழியா டிராவல் ஆகி மேல போறது. மேல போய் போய் என்ன ஆறுது அப்படின்னு கேட்டாக்கா, இதுல சௌந்தரலஹரியில ஆச்சாரியால் வந்து இப்ப நான் டிராவல் ஆறுதுன்ட்டு இப்படி புரியறதுக்காக சொல்றேன். ஆச்சாரியால் என்ன வார்த்தை போடுறாருன்னு கேட்டா, இட் பியர்சஸ், இட் இஸ் நாட் ஜஸ்ட் டிராவலிங். ஏன்னா அது அந்த எனர்ஜியை தட்டி ஆக்டிவேட் பண்ணணும்ல, சும்மா அப்படியே டிராவல் பண்ணா அதுக்கு உரைக்காது. ஒரு ஒரு ஸ்பாட்லயும் அது பியர்ஸ் ஆகி போறதுங்கிறாரு, அப்படி குத்தி குடைஞ்சு போறதான் அந்த எனர்ஜியானது. அப்படி போய் மேல டிராவல் ஆகி இந்த இடம். இப்ப இங்க என்ன பார்த்தோம், ஆக்ஞா சக்கரம்னு பார்த்தோம் இல்லையா. ஆக்ஞா சக்கரத்துக்கு மேல இங்க சஹஸ்ராரம். சஹஸ்ராரம் வந்து இட் இஸ் தி எண்ட் பாயிண்ட். சம்டைம்ஸ் ஐ மீன் அதை புரிஞ்சுக்கிறதுக்காக 7 சக்கரான்னு சொல்றோம், பட் 6+1 தான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது எல்லாமா சேர்ந்து இங்கதான் அந்த ரிசல்ட்டை கொடுக்கறது. இந்த எனர்ஜி எல்லாம் சேர்ந்ததுக்கான ரிசல்ட், அதோடைய பலன் நமக்கு எங்க கிடைக்கிறதுன்னு கேட்டா இங்க கிடைக்கிறது. சோ அது சக்கராஸ்லயும் இன்க்ளூட் பண்ணலாம், பண்ணா தப்பு கிடையாது. பட் ஆக்சுவலி 6 சக்கரங்கள் மூலமா தான் இந்த சஹசிராரமானது ஆக்டிவேட், அங்கதான் வந்து அதனுடைய பலன் கிடைக்கிறது சஹசிராரத்துல. அப்போ அந்த அமிர்தமானது அப்படி மேல் நோக்கி டிராவல் பண்றச்சே இங்க இருக்கு பத்தேளா. அந்த சஹசிராரம் எப்படி இருக்குன்னா அப்படியே கற்பனை பண்ணிக்கோங்க, அவ்வளவு அழகா இருக்கும். 1000 இதழ் கொண்ட தாமரை மலரா இருக்கு. எப்படி இருக்கு, சஹசிராரம், சஹசிர பத்ம தளங்களா இருக்கு. 1000 இதழ்கள் கொண்ட தாமரை மலராக அம்பாளிங்க வந்து அடையறா, ரீச் ஆறா. அந்த இடத்துல ஆல்ரெடி
சிவமானவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கார் அம்பாளுக்கு. ஓகே, அங்க அம்பாள் வந்து ரீச் ஆனதும் அவ ரெண்டு பேரனுடைய ஐக்கியமானது ஏற்படுறது. ஓகே, ஐக்கியமாகி சிவனானவர் சதாசிவமாகி சிவசக்தி ஐக்கிய ரூபத்துல இங்க இருந்து கொண்டு போன அந்த அமிர்தத்தை அப்படியே பொழிஞ்சு தள்ளுற, ஸ்பிரிங்கிள் பண்றாளாம். அதையும் ஆச்சாரியால் சௌந்தரலஹரியில சொல்ற. ஏன் ஸ்பிரிங்கிள்ங்கிறதுக்கு மகாபெரிவா வியாக்கியானம் வந்து ஃப்ளோ ஃப்ளோ ஆனா அப்படியே படப்படப்படன்னு போயிடும்ல. ஸ்பிரிங்கிள் பண்ணா அது அப்படியே அணுவா ரசிக்கலாம் இல்லையா? சோ அந்த அந்த அமிர்தத்தை வந்து ஸ்பிரிங்கிள் பண்றான் அம்பாள். எங்க கேட்டா சஹசிராரத்துல. யாரோடு கூட சேர்ந்து பண்றான்னு கேட்டா சிவபெருமானோடு சிவசக்தி ஐக்கிய ரூபத்துல அந்த குண்டலினி சக்தியிலிருந்து ஏற்படக்கூடிய அந்த அமிர்தத்தை ஸ்பிரிங்கிள் பண்றான். ஓகே, இதுதான் சக்கராசினுடைய ஒரு மேலோட்டமான புரிதல். டீப்பா நான் மறுபடியும் இன்சிஸ்ட் பண்றேன். நிறைய விஷயங்களை இக்னோர் பண்ணிட்டு தான் நான் சொல்றேன். நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம புடிச்சுக்கணும். ஓகே, அப்போ அந்த குண்டலினி சக்தி அப்படிங்கிறது நமக்குள்ள இருக்கிற அம்பாளின் ஆற்றல் சக்தி. குண்டலினி சக்தி அப்படி இருக்கச்சே, இப்ப இந்த குண்டலினி சக்தி மூலமா நாம எப்படி அம்பாளை அனுபவிக்கணும்? இது நடக்கிறது, இதுதான் ப்ராசஸ்ங்கிறது தெரிஞ்சுட்டோம். என்ன ஒரு சத்தியமான விஷயம்னு கேட்டாக்க, நம்ம எல்லாருக்குள்ளேயும் இந்த குண்டலினி சக்தி தூங்கின்னு இருக்கு. ஓகேவா? எனக்குள்ள உனக்குள்ள அத்தனை மனுஷாளுக்குள்ளேயும் இந்த குண்டலினி சக்தி இருக்கு. ஆனா தூங்கிட்டு இருக்கு. அது இருக்குங்கிறத நாம தெரிஞ்சுக்கவே முயற்சி பண்ணல. இருக்குங்கிறது தெரிஞ்சுட்டா கூட எப்படி இருக்கு, என்னமா இருக்கு அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு முயற்சி பண்ணல. ஓகே, இதுதான் ஒரு அன்பார்ச்சுனேட் திங். பட் அப்படிலாம் இருந்துட்டா அப்புறமா வந்து மாயைக்கான வேலையே இல்லாத போயிடும் இல்லையா? சோ யாருக்கு வேணுமோ, இப்ப நான் இதெல்லாம் படிக்கிறேன், நிஜமாவே நான் ஒரு பரிசுத்தமான ஆத்மாவா இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். நான் இதுலயே டீப்பர் என்ன 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 எனக்குள்ளேயே என்னை தேடி 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 அம்பாளை தேடி கண்டுபிடிச்சு நான் அம்பாளோட ஐக்கியம் ஆயிடுவேன். பாசிபிள் கிடையாதுன்ட்டு சுவாமி சொல்லவே இல்லை, பகவான் பரமாத்மா சொல்லவே இல்லை. இருக்கு, இட் இஸ் பாசிபிள். யாருக்கு அது கிடைக்கணும்ட்டு அந்த ஜென்ம ஜென்மாந்தரமா அந்த வாசனை வந்து இருந்துட்டு வருதோ, அவாவா கர்ம பலன்களுக்கு ஏத்த மாதிரி யாருக்கு அது கிடைக்கணும்ட்டு இருக்கோ அவளுக்கு அதை கட்டாயம் காமிச்சு. அப்ப எனக்கு அது கிடைக்கல, எனக்கு அது தெரியலன்னா எனக்கு அது கிடைக்க கூடாதா? நான் என்ன இப்ப பாவப்பட்ட ஆத்மாவா அப்படின்னு கேட்டா இல்ல. இப்ப நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுட்டு இருக்கோம். சோ இதுல இருந்து நம்மளாம் எத்தனை பேரு அடுத்த ஸ்டெப்புக்கு போக போறோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். மனசுல ஆசை இருக்கும், செயல்படுத்துறதுக்கான ஒரு ஆற்றல் நம்மள்ட்ட இருக்காது. எத்தனையோ விஷயங்கள் தடையா வரும். அதுதான் மாயையின் ஒரு விளையாட்டு. அந்த தடைகள் எல்லாம் தாண்டி நம்ம இதுக்குள்ள போகணும்ட்டு நம்மளுடைய பாக்கியத்துல இருக்குன்னா நம்ம பண்ணுவோம். பட் அட்லீஸ்ட் நம்ம எப்படி சந்தோஷப்பட்டுக்கணும்னா, ஏதோ இந்த அளவுக்காவது தெரியறதுக்கு நமக்கு அம்பாள் அனுகிரகம் பண்ணியிருக்கா. சோ அந்த அளவுக்கு நம்ம புண்ணியம் பண்ணிருக்கோம் இல்லையா? அந்த அளவுக்கு நம்மளுடைய கர்மாவினுடைய புண்ணிய பலன்களை நம்ம அனுபவிச்சுங்க. கரெக்டா? அப்போ நம்ம எல்லாருக்குள்ளேயும் இந்த குண்டலினி சக்தி டார்மெண்டா ஒரு இன்ஆக்டிவ் ஸ்டேஜ்ல இருக்கு. அத ஆக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறது இம்பாசிபிள் கிடையாது, பாசிபிளா இருக்கக்கூடிய ஈஸியான விஷயமும் கிடையாது. ஓகே, சோ யாருக்கு பிராப்தம் இருக்கோ அவ அதை கட்டாயம் புரிஞ்சுட்டு அதை அனுபவிப்பா அப்படிங்கிறது சத்தியம். அப்போ அந்த குண்டலினி சக்தி வந்து என்ன சொல்றான்னு கேட்டாக்க, அந்த எனர்ஜி லெவலா இப்ப மேல வந்து ரீச் ஆயிருக்கு இல்லையா? சஹசிராரத்துல வந்து அந்த சக்தியானது ரீச் ஆனப்போ ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு மட்டும்தான் அந்த எனர்ஜி வந்து ஆக்டிவா இருக்கும். அந்த டயத்துக்குள்ள அதை நம்ம திருப்பியும் அமுச்சிடணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிளா சொல்றேன். குண்டலினி சக்தியை நான் தேடிட்டு போறேன் அதை ஆக்டிவேட் பண்றதுக்கு. படி ஏறி ஏறி ஒரு படி ஒரு ஸ்பாட்ல ஒரு எனர்ஜியை ஆக்டிவேட் பண்ணி படி ஏறி 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 மேல போயிடுறேன். இப்ப அதாவது சாரி, இங்க இருந்து இங்க போகணும். இவ்வளவு முட்டுக்கும் ரீச் ஆயிட்டேன். இங்க இருந்து இங்க போகணும். ஓகேவா? ஆக்ஞா சக்கரத்துல இருந்து
சஹசிராரத்துக்கு போகணும். இந்த மணிப்பூரகத்தில இருந்து வரத்துக்கான வழி கிளியரா சொல்லப்பட்டிருக்கு. அது ஜப முறையாவும் சொல்லப்பட்டிருக்கு, யோக முறையிலையும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இந்த ஆக்ஞா சக்கரம் மட்டும் ரீச் ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், லாஸ்ட் ஸ்டெப், சப்போஸ் 100 படிகள் இருக்கு, அந்த 100வது படி தான் ஆக்ஞா சக்கரம். அதுக்கு மேல இருக்கிற டார்கெட் தான் சஹசிராரம். ஓகே, அந்த ஆக்ஞா சக்கரம் முட்டுக்கும் வந்துட்டு ஆக்ஞா சக்கரத்துல இருந்து சஹசிராரத்துக்கு ரீச் ஆகிற ப்ராசஸ் தெரியாது யார். அதுதான் அங்க வந்து ட்ரிக். ஓகே, அது யாருக்குமே தெரியாது. தெரிஞ்சவா யாரா இருப்பா? மகான்களா இருப்பா. ஆச்சாரியாள்லாம் இருந்தா, மகாபெரிவா இருந்தா, அவளுக்குலாம் தெரியும். பட் அத அவ பட்டவர்தமா வெளியில உட்காந்துட்டு பெரியவா அவருக்கு சௌந்தரலஹரியே உபன்யாசம் பண்றச்சே எல்லா பேராகிராஃப்க்கும் விழாவாரியா பண்ணல. டீப்பரா சொல்லக்கூடிய விஷயத்த கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லி கொடுத்தார். மேலோட்டமா சொல்ற விஷயங்களை மேலோட்டமா சொன்னார். நமக்கு அது தேவையில்லை. ஐ மீன் பப்ளிக்கா சொல்லணுங்கிற அவசியம் இல்லைங்கிறச்சு அந்த 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 ஸ்லோகங்கள் எல்லாம் விட்டுட்டார். ஓகே, சோ அந்த மாதிரி மகான்களுக்கு தான் அந்த இங்க இருந்து இங்க போறதுக்கான வழிமுறை தெரியும். ஏன்னா இங்க இருந்து இங்க போறதுக்கு படி கிடையாது. இன்ஸ்டெட் அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றான்னா, இது மட்டும் வந்துட்டோமா படிக்கு, அந்த சைட் குதிச்சுடணுமா. அந்த குண்டலினி சக்தியை 100% அப்சல்யூட்டா அனுபவிக்கணும்னா குதிக்கணும். குதிச்சவா எப்படி திரும்பி வருவா? போறதுக்கு வழி தெரியாம குதிச்சவாளுக்கு திரும்பி வரத்துக்கும் வழி தெரிஞ்சாதான் வர முடியும். வழி தெரியாத பட்சத்துல அவ பகவானோட ஐக்கியம் ஆயிடுவா. வழி தெரிஞ்சும் திரும்பி வர வேண்டாங்கிற பட்சத்திலையும் அந்த பரபிரம்மத்தோட ஐக்கியம் ஆயிடுவா. வழி தெரிஞ்சு திரும்பி வந்தவா அந்த அனுபவத்தை வெளியில சொல்ல முடியாது. 3 வகை. தெரியாம போய் குதிச்சவா விழுந்துருவா. தெரிஞ்சு போய் குதிச்சவா பரமாத்மாவோட ஐக்கியமாயிடுவா. தெரிஞ்சு போய் குதிச்சு பரமாத்மாவோட ஐக்கியமாயி அந்த சமாதி நிலைன்னு சொல்றோம் இல்ல, அவன்லாம் எத்தனை தடவை போய் குதிச்சிருக்கா. மகான்கள்லாம் குதிச்சிருக்காங்கிறது நான் மீன் பண்றது இங்க சமாதி நிலை அடைஞ்சிருக்கா. சமாதி நிலைன்னா திரும்பி வரவே முடியாத சமாதி நிலைய நான் சொல்லல. அவள்லாம் தன்னோட வாழ்நாள்ல எத்தனையோ முறை வந்து சமாதி நிலைக்கு போயிடுவா. சமாதி நிலைங்கிறது ஒரு ஒரு மூவ்மெண்டே இல்லாத, எந்த ஒரு ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாத ஒரு நிலை. அந்த சமாதி நிலையில தான் நம்ம பரபிரமத்தை அனுபவிக்க முடியும். சோ அந்த மகான்கள்லாம் சமாதி நிலைக்கு போயிடுறான்னா என்ன அர்த்தம்? பரபிரமத்தை அனுபவிச்சு திரும்பி வரத்துக்கான வழியும் அவளுக்கு தெரியும். பட் அதை பப்ளிக்கா சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா சொன்னா நம்மளால தாங்க முடியாது. நமக்கெல்லாம் புரிஞ்சுக்க கூடிய புத்தியும் இல்ல, அதை பிராக்டிஸ் பண்ணக்கூடிய எஃபிஷியன்சியும் கிடையாது. ஓகே, சோ இப்பேற்பட்டதுதான் குண்டலினி சக்தி. நாம தெரிஞ்சுக்க வேண்டியது, அம்பாள் பஞ்சபூதத்தின் தத்துவ வடிவமாக ஒரு ஸ்பாட்லயும் அந்த சக்கராச ஆக்டிவேட் பண்ணி சஹசிராரத்துக்கு போய் அந்த குண்டலினி சக்தியா ரீச் ஆறா. அந்த குண்டலினி சக்தியானது நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. நாம அதை பிரயோகம் பண்ண மாட்டேங்கிறோம். அவ்வளவுதான் விஷயம். ஓகே, இதை இன்னும் சிம்பிளா ஒரு குட்டி கதையா சொல்லணும்னா, ஒரு பிச்சைக்காரன் இருந்தானா, ஒரு மரத்துக்கடியில ஒரு ஒரு ஜமக்காலத்தை விரிச்சுன்னு அங்கேயே உக்காந்துட்டு தான் பிச்சை எடுத்துட்டு இருப்பான். ஒன் ஃபைன் டே ஹி பாசஸ் அவே, செத்து போயிடுறான். அவன் செத்து போனதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற மனுஷாலாம் அவன் அந்த இடத்த கிளீன் பண்றதுக்காக வேண்டி ஜமக்காலத்தை எடுத்து பார்த்தா அதுக்குள்ள ஒரு புதையலே இருந்துதான். சோ வாட் அ பேத்தட்டிக் திங். பிச்சைக்காரனா இருந்திருக்கான், அவன் உக்காந்துன்ற அந்த இடத்துக்குள்ளதான் அந்த புதையல் இருந்திருக்கு. ஆனா அவனுக்கு அது தெரியல. சோ நம்ம எல்லாம் இப்ப எப்படி இருக்கும்? பிச்சைக்காரனா இருக்கும். குண்டலினி சக்தி நமக்குள்ள இருக்குங்கிறது எப்படி அந்த பிச்சைக்காரன் கடியில ஒரு புதையல் இருந்ததோ அந்த மாதிரி நமக்குள்ள அந்த புதையலானது குண்டலினி சக்தியின் வடிவமாக, பராசக்தியின் வடிவமாக இருக்கு. நாம அதை ரியலைஸ் பண்ண மாட்டேங்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. ஓகே, இப்போ கமிங் பேக், இப்ப சக்ராஸ் பத்தி பார்த்தோம்ல. கமிங் பேக் டு த மெயின் கான்செப்ட், சூக்ஷ்ம ரூபம் ஸ்தூல ரூபம் பார்த்துட்டு வரைச்சேதானே இதெல்லாம் வருது. இன்னைக்கு ஃபுல்லா கான்செப்ட்லயே போயிடும்னு நினைக்கிறேன். பட் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அண்ட் போக போக இதெல்லாம் தெரிஞ்சுட்டாதான் உங்களால நாமாக்களோட அர்த்தத்தை அனுபவிக்க முடியும். ஐ எம் டேக்கிங் சம் டைம். ஓகேவா? ஸோ ஐ ஹோப் யூ ஆல் வுடன்ட் மைண்ட் டூயிங் தட். ஸோ சூக்ஷ்ம ரூபம் ஸ்தூல ரூபம் அப்படிங்கறச்சே ரெண்டுமே வெவ்வேற, அப்கோர்ஸ் வெவ்வேற, கரெக்டா?
அப்படின்னு மேலோட்டமா இருக்கிறவாளுக்கு, நம்மள மாதிரி இருக்கிறவாளுக்கு புரியும். ஏன்னா ஸ்தூல ரூபம் கிராஸ் ஃபார்ம், பிசிக்கல் ஃபார்ம். சூக்ஷ்ம ரூபம் சட்டில் ஃபார்ம், சூக்ஷ்மமா இருக்கிறது. கரெக்டா? இது ரெண்டும் வேற வேற அப்படின்னா கூட இதோட பியூட்டி எங்க இருக்குன்னு கேட்டாக்க, இது ரெண்டுத்துக்கு உண்டான சம்பந்தத்தை தான் இருக்கு. ரெண்டும் எப்படி சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டாக்க, ஆக்சுவலி ரெண்டுமே இன்டர் கனெக்ட். ஏன் அப்படின்னு பார்த்தாக்க, ஸ்தூல ரூபமா இருக்கிற அம்பாள் மூலமாதான் சூக்ஷ்ம ரூபத்தை அடைய முடியும். அதுதான் இந்த ரெண்டு ரூபங்களுக்கும் உள்ள ஒரு இன்டர் கனெக்ஷன். முதல்ல என்ன பார்த்தோம்? ரெண்டும் வெவ்வேறு. ஏன்னா இது கிராஸ் ஃபார்மா இருக்கு, இது செட்டில் ஃபார்மா இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இப்ப நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டோம். ஓகே, அடுத்த ஸ்டேஜ் என்னது? ரெண்டும் வெவ்வேறு இல்ல, ரெண்டும் இன்டர் கனெக்டட். ஏன் இன்டர் கனெக்டட் அப்படின்னு கேட்டா சிம்பிள். ஸ்தூல வடிவமா இருக்கிற அம்பாள மனசுல ஃபர்ஸ்ட் தியானம் பண்ணி பக்தி பண்ண ஆரம்பிச்சாதான் அடுத்தது சூக்ஷ்ம ரூபத்துக்கு போய் நம்ம நிக்க முடியும். அதுதான் ரெண்டுத்துக்கும் உண்டான ஒரு இன்டர் கனெக்ஷன் which shows that both are not totally different. ஓகே, பிசிக்கல் ஃபார்ம்ல இருந்து சட்டில் ஃபார்மா இருக்கிற அந்த ஃபார்ம்லெஸ் பராசக்திய நம்ம அடையணும்னா ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இங்க வியாக்கியானம். சரியா? இது ஒரு விஷயம். இப்ப 2-3 விஷயம் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஸ்தூல ரூபம் சூக்ஷ்ம ரூபம் என்னன்னு பார்த்தோம். போன கிளாஸ் அந்த சூக்ஷ்ம ரூபமா இருக்கிற அம்பாளினுடைய வடிவம், மந்திர ரூபமா இருக்கிற அம்பாளினுடைய வடிவம் எப்படி நம்ம வாழ்க்கையின் புருஷார்த்தங்களை அடையறதுக்கு ஒரு வழியா இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம். சோ புருஷார்த்தம்னா என்னங்கிற விஷயத்த பார்த்தோம். இன்னைக்கு சூக்ஷ்ம ரூபமா அம்பாள் நமக்குள்ளேயே எப்படி ஒரு ஆற்றலின் வடிவமாக, ஒரு எனர்ஜியின் வடிவமாக நமக்குள்ள இருக்காங்கிறத சக்ராஸோட எக்ஸ்பிளனேஷன் மூலமா நம்ம பார்த்தோம். ஓகே, இப்போ இந்த சூக்ஷ்ம ரூபம் அப்படின்னு திருப்பி திருப்பி சொல்லிட்டு வரேன் இல்லையா? இது ஆல்ரெடி போன கிளாஸும் சொன்னேன், அதுக்கு முந்தின கிளாஸும் சொன்னேன், திருப்பியும் சொல்றேன். ஏன்னா இதை கண்டினியூ பண்ண போறோம். இந்த சூக்ஷ்ம ரூபம் 3 வகையா பிரிக்கப்பட்டிருக்கு. ஓகே, 3 வகை என்ன அப்படின்னு கேட்டாக்க, பஞ்சதசாட்சரி, காமகலாட்சரம், குண்டலினி பார்த்துட்டோம். கரெக்டா? இது 3 வகையா இருக்குன்னு பார்த்தோம். பஞ்சதசாட்சரினா என்னங்கிறத பார்த்தோம். அம்பாளினுடைய அம்பாளினுடைய தேகம் 3 பகுதிகளாக அந்த பஞ்சதசாட்சரி வடிவமாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஞானப்பிரதமா இருக்கிற அந்த கூட்டம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? வாக்பவ கூட்டம், அதுக்கப்புறம் மத்திய கூட்டம், அதுக்கப்புறம் சக்தி கூட்டம். 3 கூட்டமா பிரிக்கப்பட்டிருக்கு. அந்த பஞ்சதசாட்சரி அப்படிங்கறச்சே 5, 6, 4 5 அக்ஷரங்கள், 6 அக்ஷரங்கள், 4 அக்ஷரங்கள் கொண்ட மந்திரமாக 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோம். அது பஞ்சதசாட்சரி. அடுத்தது காமகலா அக்ஷரம், அடுத்தது குண்டலினி. ஓகே, அந்த குண்டலினி தான் இப்ப என்னன்னு பார்த்துட்டோம். இதை எக்ஸ்பிளைன் இது தெரியணுங்கிறதுக்காக தான் அந்த சக்ராஸ் எல்லாம் பார்த்து குண்டலினி சக்தியா எப்படி அம்பாள் இருக்கான்னு பார்த்தோம். இப்போ இந்த காமகலா அக்ஷரம் அப்படிங்கறச்சே அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, பஞ்சதசாட்சரி அப்படிங்கறச்சே அம்பாள் எப்படி இருக்கா? ஒரு கூடமா இருக்கிற ரகசிய மந்திரமா இருக்கா அந்த அம்பாள், லலிதா திரிபுர சுந்தரியின் வடிவாக. ஓகேவா? காமகலா அக்ஷரம் அப்படிங்கறச்சே எப்படி இருக்கான்னா, காம அப்படின்னா டிசையர், which includes lust. தமிழ் காமம் மட்டும் கிடையாது, ஆன் தி ஹோல் டிசையர். காமம்னா என்ன? டிசையர். அந்த அந்த காமமானது எப்பேற்பட்ட காமம் அப்படின்னா டிவைன் லவ். நாம ஆசைப்படுற விஷயங்கள் மேல இருக்கிற அந்த காமம் கிடையாது. ஒரு புடவை, ஒரு டிவி, ஒரு காரு, ஒரு வீடு, அது நம்மளாம் ரொம்ப ஒரு லோவர் லெவல்ல மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ் மேல வச்சிருக்கிற காமம். ஓகே, அவ எப்பேற்பட்ட வடிவமா இருக்கா? போன கிளாஸ் பார்த்தோம் இல்லையா? வாழ்க்கையின் புருஷார்த்தமான, அல்டிமேட் புருஷார்த்தமான மோட்சத்தின் வடிவமாக இருக்கா இல்லையா?
மோட்சம் அடையிறது தான் அல்டிமேட் புருஷார்த்தம். அந்த புருஷார்த்தத்தை அடையக்கூடிய காமமா இருக்கா, அதை அடையணுங்கிற காமத்தை நமக்குள்ள தூண்டி விடுற அந்த டிவைன் எனர்ஜியா இருக்கா. காம கலா அப்படிங்கறச்சே, காம அப்படிங்கறச்சே டிசையர், கலாங்கறச்சே கிரியேட்டிவ் ஃபார்ம். ஒரு விஷயத்த கிரியேட் பண்ற, சிருஷ்டி பண்ற வடிவமாக இருக்கான். ஏன்னா இந்த சிருஷ்டிக்கு மூலாதாரம், சிருஷ்டி எப்படி ஆச்சுன்னு கேட்டா அம்பாளினுடைய சக்தினாலதான் ஆச்சு. அம்பாள் தான் சிருஷ்டிக்கு மூலாதாரம். அப்போ அவ சிருஷ்டியின் வடிவமாக அந்த கிரியேட்டிவ் ஃபார்ம்ல இருக்கா அம்பாள். அது காமகலா அக்ஷரம். சோ காமகலா அக்ஷரம் defines that form of Ambal which represents the creative power of love. ஓகேவா? சிருஷ்டி பண்ணக்கூடிய சக்தியின் வடிவமாக அம்பாள் இருக்கா. அது காமகலாட்சரம். குண்டலினி அப்படிங்கறச்சு இப்ப பார்த்தோம். குண்டலினி எப்படி இருக்கா, ஒரு டிவைன் எனர்ஜியா நமக்குள்ள இருக்கா, மூலாதாரத்துல இருக்கா, அங்க இருந்து அப்படியே சகசிராரத்துக்கு டிராவல் பண்ணிட்டு வரான். ஓகே, அப்போ இது மூணும் பஞ்சதசாட்சரி, காமகலாட்சரம், குண்டலினி அப்படிங்கறச்சே. பஞ்சதசாட்சரிங்கிறது அவளுடைய திவ்ய மந்திரங்கள். காமகலாட்சரம் அப்படிங்கிறது அவளுடைய ஒரு ஆற்றலை உண்டு பண்ணக்கூடிய ஒரு சக்தி. குண்டலினி அப்படிங்கிறது நமக்குள்ள அவ எப்படி ஒரு இன்னர் கான்சியஸ்னஸா ஒரு எனர்ஜியா இருக்காங்கிறது தான் குண்டலினி. ஓகே, சோ அம்பாள் ஒலி வடிவமாக, மந்திர ரூபமாக, பஞ்சதசாட்சரியா இருக்கா. ஒரு காமகலா அக்ஷரமாக கிரியேட்டிவ் பவரா இருக்கா. அதுக்கப்புறம் குண்டலினி சக்தியாக ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடிய சக்தியாக நம்ம ஒத்தத்திற்குள்ளேயும் இருக்கா அப்படிங்கிறதுதான் இந்த சூக்ஷ்ம வடிவத்தினுடைய ஒரு அவுட்வர்ட் எக்ஸ்பிளனேஷன். ஓகே, ஐ ஹோப் ஐ ஹவ் நாட் கன்ஃபியூஸ் எனி ஆஃப் யூ. ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இத பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த நாமாக்களை பார்க்க போறோம். நம்ம 36வது முட்டுக்கும் பார்த்திருக்கோம். ஓகே, இப்ப இந்த 37வது பார்த்துட்டு, 37வது ஜஸ்ட் வெளியர்த்தம், ஒரு டைரக்ட் மீனிங் தான் இன்னைக்கு பார்க்க முடியும். அவ்வளவுக்குதான் டைம் இருக்கும். இத பார்த்துட்டு நீங்க எல்லாம் கவனிச்சேன்னாக்க இந்த பேராகிராஃப்ல, அதாவது 36 பிளஸ் 37 குல குல குலன்ட்டு வந்திருக்கும். ஓகே, அது என்ன பேராகிராஃப்னு பார்த்து பாருங்க. மூல மந்திராத்மிகா மூல கூட்டத்ரய கலேபரா கலேபரா குலாமிருதைக ரசிகா குல சங்கேத பாலினி குலாங்கனா குலாந்தஸ்தா கௌலினி குலயோகினி அகுலா சமயாந்தஸ்தா சமயாச்சார தத்பரா. எவ்வளவு குல, கிட்டத்தட்ட 6 தடவையோ 7 தடவையோ வருது. ஓகே, சோ ஒரு இடத்துலயும் ஒரு அர்த்தம் கொடுக்கும். ஓகே, சோ அதெல்லாம் என்னங்கிறத நம்ம அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். இப்போ இந்த 37வது பேராகிராஃபினுடைய டைரக்ட் மீனிங்கா இன்னைக்கு பார்த்து முடிச்சுடலாம். அப்பதான் அதை முடிச்சுட்டாதான் நம்ம இந்த குலங்கிறதோட தாற்பயங்கள்லாம் பார்க்க முடியும். சரியா? நெக்ஸ்ட், சோ 37வது பேராகிராஃப். குலாங்கனா குலாந்தஸ்தா கௌலினி குலயோகினி அகுலா சமயாந்தஸ்தா சமயாச்சார தத்பரா அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்துல மொத்தம் எத்தனை நாமாக்கள்? 1 2 3 4 5 6 7 நாமாக்கள் அடங்கியிருக்கு. முந்தின பேராகிராஃப் மட்டும் 91 நாமா முடிஞ்சுது. இப்போ 92, 93, 94, 95, 96, 97, 98, from 92 to 98 7 நாமாக்கள் அடங்கியிருக்கு. நாமாக்களை மட்டும் நான் அப்படியே ஜஸ்ட் சொல்றேன், நீங்க அப்படியே ஸ்லாஷோ இல்ல கமா போட்டு மார்க் பண்ணிக்கோங்க. குலாங்கனா 92, குலாந்தஸ்தா 93, கௌலினி 94, குலயோகினி 95, அகுலா 96, சமயாந்தஸ்தா 97, சமயாச்சார தத்பரா 98. ஓகே, 7 நாமாக்கள் இந்த ஒரு ஸ்லோகத்துல அடங்கியிருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் நாமா குலாங்கனா.
குலாங்கனா அப்படிங்கிற அந்த சமஸ்த பதமானது ரெண்டு வார்த்தைகள் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. குல பிளஸ் அங்கனா தான் குலாங்கனா. குல அப்படின்னா குலம், என்னுடைய குலம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த குலம். ஓகே, குலம் அப்படின்ட்டு அர்த்தம். அங்கனா அப்படின்னா பெண்மணி. சோ டைரக்டா பார்த்தோம்னாக்கா குலாங்கனா அப்படின்னா குல பெண்மணி அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஆனா இதோடைய தாத்பரியமான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா, குலத்திற்கு பெருமை சேர்க்கும் உயர்ந்த பதிவிரதை. அது எப்படிங்கிறத தாத்பரியத்தை புரிஞ்சுட்டாதான் நாமாவுக்கான இன்டர்னல் மீனிங் நம்ம புரிஞ்சுக்க முடியும். டைரக்ட் மீனிங் குலாங்கனா குல பெண்மணி, தத்துவார்த்தம் குலத்திற்கு பெருமை சேர்க்கும் உயர்ந்த பதிவிரதை. ஷீ who's a woman belonging to a cultured family, or she who is a Sri Vidya. ஓகே, இதெல்லாம் அர்த்தம் என்ன, தத்துவார்த்தம் என்னங்கிறத நம்ம அப்புறம் பார்ப்போம். இது குலாங்கனா. அடுத்த நாமா 93வது நாமா குலாந்தஸ்தா. இதுவும் ரெண்டு வார்த்தை ஒன்னா சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு பதம். குல பிளஸ் அந்தஸ்தா. குல அப்படிங்கிறச்சு இங்கேயும் குலனா ஒரு மீனிங் குல, இன்னொன்னு ஸ்ரீவித்யை அப்படிங்கிற அந்த குலம். ஓகே, அந்தஸ்தா அப்படின்னா உள் உறைபவள், உள்ள இன்டர்னலா எக்ஸிஸ்ட் ஆறவ, எஸ்டாப்ளிஷ் ஆறவ. ஓகே, சோ அப்படின்னா என்ன அர்த்தம், உள்ள இருக்கா அப்படின்னா உள்ள மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் இருக்கான். ஆக்சுவலி குலாந்தஸ்தா அப்படிங்கறச்சே அனைத்திலும் உறைபவள், சர்வ வியாபியா அனைத்திலும் உறைபவள். நெக்ஸ்ட் குல அப்படின்னா ஸ்ரீவித்யாங்கிற ஒரு அர்த்தம் கொடுக்கறதுன்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ அனைத்து ஸ்ரீவித்யாங்கறச்ச எல்லா வித்யைகளிலும் உள் உறைபவள், ஸ்ரீவித்யாவாவே இருக்கா. ஆச்சா, அடுத்தது கௌலினி. இதுவும் ஒரு ஸ்பெசிபிக்கான டேர்ம். ஓகே, கௌலினி அப்படிங்கறச்ச டைரக்ட் மீனிங் மட்டும் பார்ப்போம். கௌல அப்படின்னாக்க இட் இஸ் ஒன் பாத். அது ஒரு வழிபாடை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஓகே, ஒரு யோக மார்க்கத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை கௌல அப்படிங்கிறது. கௌலினி அப்படின்னாக்க எந்த வழிபாட்டை குறிக்கக்கூடிய வார்த்தையாக அந்த கௌலன்ட்டு இருக்கோ அந்த கௌல மார்க்கத்தின் சாராம்சமானவள். சோ கௌலினின்னு அன்னது she who's the essence of the கௌல மார்க்கம். கௌல மார்க்கம்னா என்னங்கிறத நம்ம பார்ப்போம். சரியா, so she who is the essence of கௌல மார்க்கம். அடுத்தது குல யோகினி. நெக்ஸ்ட் யோகினி, யோக அப்படின்னா யோகம். இட் இஸ் ஒன் வே ஆஃப் அட்டைனிங் த அல்டிமேட். ஓகே, சோ அது ஒரு மார்க்கம், யோக மார்க்கம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. பக்தி மார்க்கம் மாதிரி யோக மார்க்கம். அந்த யோக மார்க்க, அந்த யோகினி அப்படிங்கறச்சே she is the ultimate in that மார்க்கம். ஓகேவா, யோகத்தின் மூல வடிவானவள் தான் குல யோகினி. ஓகேவா, அடுத்தது அகுலா. குலாக்கு ஆப்போசிட் அகுலா. குலானா என்ன, அகுலானா என்னங்கிறதையும் பார்க்கணும். ஓகே, டைரக்ட் மீனிங் என்ன, அகுலா. குல அப்படின்னா குலம், அகுலா அப்படின்னா குலம் அல்லாத, which means குலத்திற்கு அப்பாற்பட்டவள், அனாதியானவள். She who is beyond all the kulas. Okay, she who is beyond all the knowledge. ஓகேவா, அகுலா அப்படிங்கறச்சே குலத்திற்கு அப்பாற்பட்டவள். அடுத்தது சமயாந்தஸ்தா. சமய பிளஸ் அந்தஸ்தா. எப்படி கௌல மார்க்கம் ஒரு விதமான யோக மார்க்கம்னு பார்த்தோமோ, சமயா அப்படிங்கிறதும் ஒரு விதமான வழிபாடு. சமயாச்சாரம் அப்படிங்கிறது தான் சமயா. அந்தஸ்தா அப்படின்னா ஆல்ரெடி பார்த்தோம், உள் உறைபவள். ஓகே, சோ சமயாந்தஸ்தா அப்படின்னாக்க
சமயாச்சார வழிபாட்டில் உள் உறைபவள். சமயாச்சார வழிபாட்டினுள் உறைபவள், அந்த வழிபாட்டுக்குள்ளேயே இருக்கிறவள். ஓகே, சோ ஷீ ஹூ இஸ் வித்தின் தி வர்ஷிப் ஆஃப் சமயாச்சாரா. சமயாச்சாரம்னா என்னன்னு பார்ப்போம். ஓகே, அடுத்தது சமயாச்சார தத்பரா அப்படின்னு பாக்குறோம். சமயானா பார்த்தோம் இல்லையா, சமயாச்சார வழிபாடுன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த வழிபாட்டில் தத்பரா அப்படின்னா ஈடுபடுறது. ஓகே, சமயாச்சார தத்பரானா சமயாச்சார வழிபாட்டில் ஈடுபடுபவள், அதுலயே ஐக்கியமானவள் அப்படின்னா. கட்டாயமா இந்த பேராகிராஃப் வந்து டைரக்ட் மீனிங் மட்டும் பார்த்தா புரியறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. சோ இது ஒவ்வொன்றுத்துக்கும் விசேஷ அர்த்தங்கள் என்ன, தாத்பரியங்கள் என்ன அப்படிங்கறத நம்ம அடுத்த கிளாஸ் கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இப்ப ஆரம்பிக்க டைம் ஆயிடுத்து. ஏதாவது ஒன்னு ரெண்டு சொல்லணும்னா கூட இட் இஸ் அகெயின் அ டீப்பர் கான்செப்ட். சோ அதை நம்ம வந்து அடுத்த கிளாஸ் கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? சோ we will finish the session for today. कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. श्रीमन्नारायणायेति समर्पयामि.